நம் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு இந்த பொன்னான வாக்குகளை நீங்கள் செலுத்த வேண்டும். இத்தனை ஆண்டு காலமாக நாம் ஏமாந்தது போதும். இனியாவது நாம் கண்முன்னே நடக்கிற குற்றங்கள் அனைத்தையும் இன்னைக்கு பெண் பிள்ளைங்க வெளியில ஒரு பாதுகாப்பா போக முடியல. இப்படி அதட்டி பேசினா அவன் என்ன செய்யறாங்க தெரியல, போதையில வந்துட்டு கஞ்சா அடிச்சிட்டு கொலை பண்ணிடுறாங்க. எத்தனை கொலை கொள்ளை பாலியல் வன்புணர்வு, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல். இந்த சூழல் எல்லாம் மாறி ஒரு பொற்காலமாக இந்த தமிழகம் மாற வேண்டும் என்றால் உங்கள் வாக்கினை நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்திற்கு நீங்கள் அளிக்க வேண்டும். இந்த ஏமாற்று பேரொலிகளை நம்பி வாக்குகளை பெற்றுக்கொண்டு 5 ஆண்டுக்கு ஒரு முறை உங்களை சந்தித்து 1000 ரூபாயும் 500 ரூபாயும் கோட்டரும் பிரியாணியும் கொடுத்து நம்மளுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் சம்பாதித்த அவர்கள் பிள்ளைகளை, அவர்கள் வாரிசுகளை, அவர்கள் உற்றார் உறவுகளை பொருளாதார ரீதியாக வளப்படுத்தி நம்மளுடைய இயற்கை வளங்களை அளித்து இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் பாத்தீங்கன்னா அவங்களோட உறவு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் மண் குவாரி, ஒருத்தர் கல் குவாரி, ஒருத்தர் வந்து பீர் ஃபேக்டரி, ஒருத்தர் தொழிற்சாலை, இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நிலத்தில் தங்களை வளர்த்துக் கொள்ளும் ஒரு சூழலை தான் பார்த்துக் கொள்கிறார்கள். வாக்கு செலுத்திய உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருப்பார்கள் என்றால் எதுவும் கிடையாது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் இல்ல ஒரு 1000 ரூபாய் தான் கிடைக்குது. இதுல இருந்து ஒரு மாற்றத்தினை நாம் கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க போறதில்லை, உங்களுக்கு வேலை செய்வதற்காக ஒரு கட்சி வந்திருக்கு. 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களுக்காக உழைப்பதற்காகவும் தன் வாழ்க்கை எவ்வளவும் அவர்னால அண்ணன் சீமான் அவர்கள் உங்களோட உணர்வுகளை உள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை உங்களுக்கு தட்டி பேச முடியுமோ அதெல்லாம் எழுப்பி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பெரும் கூட்டத்தை இன்னைக்கு 36 லட்சம் வாக்கு சென்ற முறை இந்த சட்டமன்ற தொகுதியில் வாக்குகளை பெற்றிருக்க நாம் தமிழர் கட்சி 36 லட்சம் மக்களை திரட்டிய அண்ணன் அவர்கள் இன்று நமக்கு ஒரு விஐபி தொகுதி மாதிரி காரைக்குடி நமக்கு காரைக்குடியை வெளிப்படுத்துவதற்காக நமக்காக இங்க வந்து நிற்கிறார். நாம் அவர்களுக்கு கைகோர்த்து அவர்களுக்கு இந்த பெண்ணான வாக்கினை இந்த முறை செலுத்தி நாம் தமிழர் கட்சியின் முதல் வெற்றியினை காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நாம் அவர்களுக்கு அளிக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்திற்கு அனைவரும் வாக்கு செலுத்தி உங்களுக்கான உரிமைகளை மீட்டுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா துரைமாணிக்கம் அவர்கள் உரையாற்றுவார். புலியாழ்வாள் மக்களுக்கும் அதை சுற்றியுள்ள ஊர் பொதுமக்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 வருடத்திற்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. எல்லோரும் ஓட்டு செலுத்துறோம். யார் ஓட்டு செலுத்துறோங்கிறது நமக்கு தெரியல. ஆனா வந்து கேட்கறாங்க, ஓட்டு போடுறாங்க, நம்ம ஆள்றாங்கன்னு சொல்றாங்க, நல்லா காசு கொடுக்குறாங்க, நமக்கு என்ன செய்யறேன்னு சொல்றாங்க, இலவசம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, ஓட்டு போடுறோம். முதல்ல எதற்கு ஓட்டு போடணும், என்ன காரணம், அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மன்னராட்சிக்கு பிறகு மக்களாட்சி முறை. மக்களாட்சி முறை என்பது என்னன்னா, மக்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்து நம்மளை ஆட்சி செய்வதுதான் மக்களாட்சி முறை. அதான் ஜனநாயகம் என்பதை சொல்றோம். அந்த ஜனநாயகத்தில் நீங்களும் இருக்கலாம், நானும் இருக்கலாம், யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம். அதற்கு எல்லோருமாக ஒன்று சேர்ந்து இவர் தான் நமக்கு நல்ல முறையில் செயல்படுவார் என்று ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதுதான் ஜனநாயகம். அதான் தேர்தல், அதான் வாக்களிக்கும் உரிமை. அந்த உரிமை வந்து 1 நிமிடம் தான் உங்களுக்கு. அந்த 1 நிமிடம் என்பது உங்களுக்கு 5 வருட வாழ்க்கையின் தரம். அதாவது ஒரு நேரத்தின் மகிமை யாரிடம் கேட்கணும்னா, ஒரு கண்ணிமைக்கும் செகண்ட்ல யாரை கேட்டா ஒரு செகண்ட் உயிர் தப்பிக்கிறான் பாருங்க, அவன்கிட்ட கேளுங்க. ஒரு செகண்டுடைய வலி என்னன்னு தெரியும். 1 நிமிடத்துடைய வலி யார்கிட்ட கேட்டீங்கன்னா, ட்ரெயினை மிஸ் பண்றான் பாருங்க, தவற விடுறான், அவன்கிட்ட கேளுங்க, அவன் வாழ்க்கை என்ன இருக்கும். 1 மணி நேரத்துல வலி யாருன்னு கேட்டீங்கன்னா,
பிளைட்டை விடுறான் பாருங்க, மிஸ் பண்றாங்க, அவன்கிட்ட கேளுங்க. ஒரு வாரத்துடைய வழி அன்றாடு வேலைக்கு போறாங்கல்ல, அவங்கள்ட்ட கேளுங்க. காசு வந்தா தான் சாப்பிட முடியும், அவங்கள்ட்ட கேளுங்க. நம்ம 5 வருடம் வீணாக்குறோம். ஒரு மாதத்துல வழி யார்கிட்ட கேட்டா குறை மாதம் இருக்கும்ல பிள்ளை, அவங்கள்ட்ட கேளுங்க வழி எவ்வளவு சிரமப்படுறான்ட்டு. ஆனால் நம்ம 5 வருடம் ஒரு செகண்ட் தவறாக வாக்களித்தோம், 5 வருடம் கஷ்டப்படுறோம். அந்த 5 வருடத்தை நம்ம ஆட்சி செய்யக்கூடியவனை யாரு போய் பார்க்கணும் தெரிய வேண்டாமா? ஒரு துணியை கொஞ்ச நேரம் போட்டு கழட்டக்கூடிய துணியை எவ்வளவு சரி பார்த்து வாங்குற, சாயம் போகுதா, நல்லா இருக்கா, கண்ணாடி முன்னாடி பார்க்கிறோம். ஆனா நம்ம 5 வருடம் ஆட்சி செய்பவர்களை ஆனா என்னன்னு பாக்குறதில்ல. நம்ம மச்சான் சொன்னாங்க இந்த கட்சி தான் நம்ம பரம்பரையா இருக்கிறோம், இதுதான் தெரியுது அப்படின்னு. இவ்வளவு நாள் 2 கட்சி தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு, ஒன்னு அண்ணா திமுக, திமுக, அதோட கூட்டணி கட்சிகள். இதை தவிர யாரும் இல்லை. யாரோ இருந்தா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். இவங்க விட்டா அவங்க வழியில, அவங்க விட்டா வழியில, வழியே இல்ல. ஓட்டு போடுவோம், முடியலன்னா வீட்டுல இருந்துக்குருவோம். வீட்டுல இருந்து யார் ஓட்டு அதிகமாகணும் அவங்க தான் உங்களை ஆட்சி செய்ய போறாங்க. நீங்க வேண்டாம், அரசியல் வேண்டாம், வீட்டுக்குள்ள இருந்தாலும் யார் ஓட்டு போட்டாங்க அவங்க தான் ஆட்சி செய்ய போறாங்க. இப்பொழுது காலம் உங்களுக்கு கொடுத்திருக்க கையிருப்பு, உங்களுக்கு அண்ணா திமுக, அதாவது இந்த குழியிலையும் விழுகலாம், அந்த குழியிலையும் விழுகலாம். நடுப்பற நின்று யாரு உண்மையானவன், யாரு நமக்கான அதிகாரத்தை கொடுப்பவன், யாரு நமக்கான ஆட்சியை கொடுப்பவன் என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்திருக்குது. 2 பேரும் மாத்தி மாத்தி பொய் சொன்னாங்க, இலவசம் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் தான் உங்களுக்கு தரமான வாழ்க்கை, தன்மானத்தோட வாழக்கூடிய வாழ்க்கையை தரோம்னு சொல்றோம். ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்கன்னா எவ்வளவு மன வலிமை இருக்குது, மன வலி. அவன் திருப்பி கேட்டானா அந்த டயத்துக்கு நேரத்துக்கு கொடுக்க முடியலன்னு என்ன வலி வலிக்குது. ஆனால் உங்களை தேடி ஒருத்தன் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறான்னு நீங்க என்ன யோசிக்க வேண்டாமா? ஏன் ஒருவன் நமக்கு இலவசமாக 1000 ரூபாய் கொடுக்கறான்? ஒரு கோயிலுக்கோ மசீதிக்கோ சர்ச்சுக்கோ சாமி கும்பிட போனீங்கன்னா வெளியில வந்து பிச்சை எடுப்பவங்க இருப்பாங்க. அவங்க அம்மா தாயே நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொன்னாலே 10 ரூபாய் போட்டுருவான். ஏன் இந்த காதுல வந்து நம்மள நல்லா இருப்பான் அப்படி சொல்வதை கேட்பதற்காகவே தட்டுல போறோம். ஆனா சட்டமன்றத்துக்கு போறதுக்கு முன்பாகவே உங்களுக்கு காசு கொடுக்கறாங்க. அத இன்னும் தெளிவா பிச்சை போடுறாங்க. நீங்க கேட்டீங்களா? கேட்கல, சொல்லல. ஆனால் உங்களை சொல்ல வைக்கிறாங்க. எதன் வழியாக? ஓட்டின் மூலமாக சொல்ல வைக்கிறாங்க. நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இரு அப்படின்னு இந்த காசை வாங்கிட்டு நீ நல்லா இருக்கிறதுக்காக ஓட்டு போடுறான். நான் நல்லா இருக்கிறதுக்காக ஓட்டு போடுறது இல்ல, நீங்க நல்லா இருக்கிறதுக்காக ஓட்டு போடுறது இல்ல, அவங்க நல்லா இருக்கிறதுக்காக ஓட்டு போடுறாங்க. இப்பொழுது நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கு. நாம் தமிழர் கட்சி வாக்களிக்க. நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது? கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், தூய குடிநீர் இலவசம். இன்னைக்கு 20 ரூபாய் கொடுத்து கேன் வாங்குறீங்க. இன்னைக்கு அரசு ஆஸ்பத்திரியில போய் பார்க்க முடியல, தனியார் ஆஸ்பத்திரியில பாக்குறீங்க. கல்வி அரசு பள்ளியில சேர்க்க முடியல, தனியார் கல்வியில கல்வி தரமா இருக்குன்னு சேர்க்கறீங்க. இது 3ஐயும் உங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா நீங்க மாசம் 10,000க்கு மேல செலவழிக்க முடியாது. இன்னைக்கு மாசம் 50,000 கொடுத்தாலும் நீங்க செலவு பத்தாது காசு. ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவனம் பண்ணி உங்க பிள்ளையை நீங்களா படிக்க வைக்க முடியாது. ஆனால் உங்களால் 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு வேணும் கரண்ட் மிக்சி வாங்கி கொள்ள முடியும், உங்களுக்கு தேவையானது அனைத்தும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அனைவரும் இலவசம். ஆனா இலவசத்துக்கு மயங்குறீங்க. ஒரு சின்ன கணக்கு எல்லாரும் படிச்சுட்டோம், ஒரு சின்ன கணக்கு பண்ணி பார்ப்போமே. ஒரு சின்ன கணக்கு எல்லாரும் கலக்கிற புள்ளி தானே எல்லாரும். உங்க ஓட்டுக்கு 5,000 ரூபாய் கொடுக்கறான்னு வச்சுக்குருவோம். 5,000 ரூபாய் 5 வருஷத்துக்கு 5,000 ரூபாய், வருஷத்துக்கு 1000 ரூபாய். நீங்க கல்வியை தரமா கொடுக்கறோம்னு சொல்றோம். ஒரு பிள்ளைங்க நீங்க சாதாரணமா இங்க தனியார் கல்வியில படிக்கணும்னா நீங்க குறைஞ்சது எல்கேஜில இருந்து 30,000 ரூபாய் கட்டணும். வருஷத்துக்கு 30. சின்ன கணக்கா போடுவோம், பெரிய கணக்கு வேண்டாம். 30,000 ரூபாய் 5 வருஷத்துக்கு என்னச்சு? 13 15 1.5 லட்சம் ரூபாய். அதே கல்வியை இலவசமா கொடுக்கறோம்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? அரசு பள்ளியில தரமா கொடுத்துட்டோம், எவ்வளவு செலவு? நீங்க 5,000 ரூபாய் 5 வருஷத்துக்கு வாங்கிட்டு ஓட்டு போட்டது முக்கியமா, இல்ல 1.5 லட்சம் மிச்சம் பண்றது உங்களுக்கு முக்கியமா? அதே மாதிரி தனியார் மருத்துவம், இனிப்பு நீர், சக்கரை, இது சாதாரண எல்லாருக்கும் வந்துருச்சு. இது மாசம் எல்லாருக்கும் செலவு பண்றோம். 3,000 ரூபாய் வச்சுக்கிடுவோம். அரசு பள்ளியில அரசு மருத்துவமனையில கொண்டாந்து கொடுக்கறாங்க வீட்டு. அந்த குறிப்பிட்ட
நாட்கள் போன பிறகு பவர் பத்தல, நீ மருந்து கடையில மருந்து வாங்கி சாப்பிடுன்னு சொல்றான். மாசத்துக்கு 3000 ரூபாய் செலவு பண்றீங்க. அது அரசிலே கொடுத்துட்டா உங்களுக்கு மாசம் 3000 மிச்சம் பண்ணுங்க. 60 மாசத்துக்கு என்னாச்சு? இது 1,80,000 ரூபாய். உங்களுக்கு மிச்சமா மிச்சம் இல்லையா? எது உயர்ந்த காசு உங்களுக்கு கிடைக்குது? உங்களுக்கு எந்த காசு மிச்சமாகுது? அதனால நீங்க நல்லவர்கள். உங்களுக்கு யாரு நல்ல செய்ய போற, உங்களுக்கு தேவை என்ன, அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடாது யாரு, அவங்களுக்கு வாக்களிங்க. விவசாய சின்னத்தான் சிவந்தன் தான் நாங்க தான் சொல்றோம். நாம் தமிழர் கட்சி தான் மக்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய தன்மானத்தோட வாழக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுக்கணும் தான் சொல்றோம். அதாவது ஒரு பக்கம் திருடர்கள், ஒரு பக்கம் நியாயமானவர்கள். நீங்க தான் முடிவு எடுக்கணும். உங்களுக்கு விருப்ப தேர்வு இருக்கு. திருடர்கள் பக்கம் ஓட்டு போட போறீங்களா இல்ல நல்லவர்கள் பக்கம் ஓட்டு போட போறீங்களா? உங்களுடைய விருப்ப தேர்வு தான் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், நீங்க தாலுகா ஆபீஸ் போறீங்க, மருத்துவமனை போறீங்க, அங்க எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நடப்பதில்ல. அங்க போனோன்னு அப்படியே கோவம் வரும், திட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா அப்படியே கோவத்தை அடக்கிட்டு சகிப்புத்தன்மையோட இருந்துட்டு மருத்துவர் தான் கவனக்குறைவு, நர்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னோன்னு நம்ம கேட்டுக்கிட்டு அவர் எப்போ வருவாரு அப்படி நைஸா கேட்டுக்கிட்டு கோவத்தை வெளியே காட்ட முடியாது. அப்படியே வந்துருவோம். தாலுகா ஆபீஸ்ல போய் ரேஷன் கார்டு கேட்போம், ஆதார் கார்டு கேட்போம். நன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு தான் சொல்லுவாங்க. என்றைக்குமே அன்றைக்கு கொடுக்கறது இல்ல. நீங்க மட்டும் தான் அன்றைக்கு கரெக்டா ஓட்டு போட்டுறீங்க. நீங்க கரெக்டா சொன்ன டயத்துக்கு ஓட்டு போட்டுறீங்க. ஆனா அவங்க சொல்றப்பல இன்று போய் நாளை வா, நாளை வா தான். அது என்னைக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நாளை நாளையா தான் இருக்கும். அதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஆட்சிக்கு வராமலே இதே பகுதியில் இந்த ராமேஸ்வரம் ரோடு, திருச்சி ராமேஸ்வரம் ஹைவே போட்டிருக்காங்க. எவ்வளவு விபத்துக்கள் நடந்திருக்கு நடுப்புற டிவைடர் கட்டி. அந்த டிவைடர் எடுக்க சொல்லி போராடுனது நாம் தமிழர் கட்சி. நாங்கள் ஆட்சிக்கு வராமலே போராடி வெற்றி பெற்றிருக்கிறோம். மற்ற கட்சிகளை போராடி கொண்டே இருக்கிறாங்க. இதுவரைக்கும் வெற்றி பெற்று கொடுத்தாங்கன்னு இல்ல. நல்லா தெரியும் உங்களுக்கு. போராடி ரோட்ல போராடுவாங்க, அது வெற்றி பெறுவாங்க கேள்விக்குறி. ஆனா நாம் தமிழர் கட்சி போராடி வெற்றி பெற்று கொடுத்திருக்கோம். இந்த ஹைவேல இரவு விளக்கு இல்லாமல் விளக்கெல்லாம் போட்டு கொடுத்திருக்கோம். யாரு? எங்களுடைய போராட்டத்தின் மூலமாகத்தான். அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வராமலேயே எங்களால் உங்களுக்கு தேவையான செய்ய முடியும் என்றால், எங்களை ஆட்சியில் அமர வைத்தால் நாங்கள் மக்களுக்கு என்ன கேட்கறீங்களோ செஞ்சு கொடுப்போம். நீங்க கேட்காது 1000 ரூபாய் கொடுக்கறது, மிக்சி கிரைண்டர் நீங்களே கேட்கல, ஆனா கேட்காம உங்க தலையில கட்டுறாங்க. ஆனா நாங்கள் கேட்காமலே உங்கள் தன்மானத்தோட நிமிர்ந்து வாழக்கூடிய ஆட்சி முறையை கொடுப்போம். உங்களை அந்த மாதிரி ஆட்சி முறை கொடுப்பது நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம் தான். வருகிற 2024 4 2023 4 2026 அன்று காலை 8 மணிக்கெல்லாம் வாக்குச்சாவடி திறந்துருவாங்க. நீங்க அங்கே போனீங்கன்னா முதல்ல உங்களுடைய கோபத்தை பூரா அடக்கி வச்சிருப்பீங்க. அன்று காமிங்கள் உண்மை யாராக இருப்பார்கள் என்று நினைத்து அப்பொழுது நீங்க வாக்கு செலுத்துங்கள். நான் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்கள். நாளை தலைமுறை வாழவீங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்து மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பிரேம்குமார் அவர்கள் உரையாற்றும். அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க. நான் இப்ப என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம புலியால இருக்க பிரச்சனைய பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம புலியாலுக்கு இதுவரைக்கும் நம்ம எம்எல்ஏ வந்திருக்காப்ல, எத்தனை முறை வந்திருப்பாப்ல, எதுக்காக வந்திருக்காப்ல? இங்க இருக்கிற நம்ம அண்ணன் தம்பி அத்தனை பேரும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. வந்தா ஒண்ணு இறப்புக்கு வருவாரு, இல்லைன்னா கல்யாணம் காதுகத்துக்கு வருவாரு. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மக்களை சந்திச்சு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டு வந்திருக்காரா? நம்ம என்னைக்காவது அதை கேட்டிருக்கோமா? இந்த இடத்துல எத்தனையோ முறை நின்று நம்ம வாங்குடி ஐயா நமக்கு வாக்கு கேட்டவர் தானே, நம்ம வாக்கு கொடுத்தவங்க தானே. யார் இந்த இடத்துக்கு வரல? திமுக வரலையா, அதிமுக வரலையா, காங்கிரஸ் வரலையா, பாஜக வரலையா? இப்ப புதுசா அண்ணன் பிரபு வேற வருவாரு. அவர் எல்லாம் செய்வோம் சொல்லுவாரு. அதையும் நம்ம கேட்க தான் போறோம். இந்த இடத்துல நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளை கேட்டு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முறை இந்த நாம் தமிழர் கட்சி இங்க நின்று நம்ம போராட்டம் நடத்திருக்கோம். நாங்க நடத்தியிருக்கோம். எங்களை நீங்க ஒரு நாளும் ஒரு பொருட்டா நீங்க நினைச்சதே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னா, என் அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் காரைக்குடியில நிக்கிறாரு. இது எல்லாருக்கும் கிடைச்சிருக்க வாய்ப்பு. இந்த முறை அவரை நீங்க ஒருபோதும் தவற விட்டுறாதீங்க.
இந்த முறை கண்டிப்பா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அவரை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. இந்த இடத்துல நாங்க நின்று கேள்வி கேட்கிறோம். அண்ணன் பண்ணலைன்னா நாங்க நின்று இந்த இடத்துல ஏன் எங்களுக்கு பண்ணி கொடுக்கல, உங்களுக்காக இதே இடத்துல நின்று நாங்க ஓட்டு கேட்டோமே நாங்க கேள்வி கேட்கிறோம். எண்ணற்ற பிரச்சனைகள் புலியால்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. சாலை பிரச்சனை தொட்டாலே நம்ம ஏரியா முழுக்க சாலை பிரச்சனை தாங்க. எந்த சாலை சரியா இருக்கு நமக்கு சொல்லுங்க. ஒரு இடம் இந்த நம்ம நிக்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஊரணி எப்படி இருந்த ஊரணி, இதை யாராவது ஒரு ஆள் யோசிக்கிறோமா? நம்ம இந்த ஊரணியை யாராவது யோசிக்கிறோமா? இந்த பயன்பாட்டில் இருக்குமா அந்த ஊரணி? யாராவது அதுல போய் ஒரு முகங்களுவ யோசிப்பீங்களா சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனைகள். இங்கிட்ட இந்த வீதியில நம்ம போனோம்னா இங்கிட்ட ரோடு, இங்க புலியால் அங்க அரசு பள்ளிக்கு போனோம்னா அங்கிட்ட ரோடு பிரச்சனை, மெக்கேல்பட்டி போனா ரோடு பிரச்சனை, இங்கிட்ட காமராஜ் நகருக்கு போனா ரோடு பிரச்சனை. எல்லாமே நமக்கு ரோடு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை. இங்கிட்டலாம் எங்க ஊர் சைட்லாம் போக முடியாது. எல்லா போஸ்ட் மரமும் 45 டிகிரில இருக்கும். எந்த போஸ்ட் மரமே நேரம் இருக்காது. பிரசிடண்ட்டுக்கு போன் பண்ணா அதுவும் இல்ல. இப்போ ஒன்னு சொல்லிடுவாங்க, நாங்க ஆட்சியில இல்ல, எங்களுக்கு பீரியட் முடிஞ்சிருச்சு, நாங்க ஆட்சியில இல்ல, இனிமே நாங்க என்ன பண்றது, இனிமே எங்களை நீங்க திரும்பி ஜெயிக்க வைங்க நாங்க பண்றோம். 5 வருஷமா நின்று 5 வருஷமா சொல்லி எதுவுமே இது வரைக்கும் பண்ணல. இந்த மாதிரி நாங்க சொல்றோம், உறுதியா செய்வோம். எங்க அண்ணனை வச்சு கண்டிப்பா இந்த மக்களுக்கு உறுதியா செய்வோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் எந்த தொகுதியிலும் நிக்காத நம்ம காரைக்குடி தொகுதியை தேர்ந்தெடுத்து நின்றுக்காரு. உங்களை நம்பி அவரை பெருவாரியான வாக்குல ஜெயிக்க வச்சு அவரை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. நம்ம காரைக்குடி முன்னுதாரண ஒரு சட்டமன்ற தொகுதியா மாறும். இது எல்லா தொகுதிக்கும் ஒரு முன்னுதாரணமான தொகுதியா நம்ம காரைக்குடி இருக்கு. கண்டிப்பா அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு விவசாயி சின்னத்தில் ஓட்டு போட்டு வெற்றி அடைய செய்து சட்டமன்றத்தில் அனுப்ப வேண்டும் என்று புலியால் கிராம மக்களிடம் உங்கள் மகன், இந்த மண்ணில் பிறந்தவன் உங்கள் மகன், வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ராவணன் சுரேஷ். புலியால் பகுதி வாழ் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இருட்டில் தான் ஓட்டு கேட்டு வருவாங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம், போலீஸுக்காரங்களாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், வீட்டுக்கு வீடு வந்து இந்த ஏரியா ஒவ்வொரு ஏரியாலையும் புரோக்கர் இருப்பாங்க. டிஎம்கே புரோக்கரு, ஏடிஎம்கே புரோக்கரு, காங்கிரஸ் புரோக்கரு, பிஜேபி புரோக்கர்களை கூட்டிக்கிட்டு ஒரு ஏரியாக்களையும் வருவாங்க. வந்து இந்த வீட்டுக்கு போங்க, இந்த வீட்டில் நம்ம அத்தாச்சி இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு ஓட்டுக்கு 5 ஓட்டு இருக்கு, தலைக்கு 2000 எண்ணி கொடுத்து ஒரு 10,000 கொடுங்க, அவங்க நம்ம ஆளுக தான் போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு ஆளுகளை நைட்ல போய் கதவை தட்டி ஓட்டு கேட்கிற ஆளுகளை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி பட்ட பகல்ல வெட்ட வெளியில ஓட்டு கேட்கிற ஆளுகளை நீங்க பார்த்திருக்கிற மாட்டீங்க. நாம் தமிழர் கட்சி அப்படித்தானே பண்ண வேண்டியிருக்கு, வேற வழி இல்லையே. நம்ம காரைக்குடி தொகுதிக்கு யார் எம்எல்ஏன்னு யார்ட்டையாவது கேட்டோம்னா ரொம்ப நேரம் கழிச்சு ஞாபகம் வரும், மாங்குடி தானே இங்க ஜெயிச்சாரு அப்படின்னு இல்லுவையா சொல்லுவீங்க. ஏன்னா அங்கிட்டு வந்தா தானே அவரு மாங்குடி தான் இங்க எம்எல்ஏ. சரி, எம்பி யாரு ஞாபகம் இருக்கா? நம்ம தொகுதிக்கு யார் எம்பி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாரு தெரியலையா? நானே சொல்றேன், அதையும் கார்த்திக் சிதம்பரம். கார்த்திக் சிதம்பரம் யாருன்னா ஐயா பா சிதம்பரத்தோட மயன். அவர் இந்த பக்கம் வந்திருக்காரா? வரமாட்டாரு. ஏன்னா இப்ப 2019 இங்க ஜெயிச்சு போயிருக்காரு. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் வருவார், வந்து ஓட்டு கேட்பாரு, அவங்களுக்கு போடுங்க. இப்ப மறுபடியும் மாங்குடி வருவார். நீங்க எல்லாமே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க. எல்லா இந்த நரமணியா கோயில்ல சத்தியம் பண்ணி இருப்பீங்க, இந்த இருக்கிற சர்ச்சுகள்ல சத்தியம் பண்ணிருப்பீங்க, முஸ்லீம் தர்காவில் சத்தியம் பண்ணிருக்கீங்க. நாங்க வந்து போட்டோம்னா அவங்களுக்கு தாப்பா போடுவோம், நீங்க வேணா கத்திக்கிட்டே இருங்க, நாங்க அவங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம், நீங்க போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்க உண்மையா ஐயா மாங்குடி ஐயா செஞ்சு கொடுத்திருக்காரா? ஐயா எம்எல்ஏவா ஐயா மாங்குடி ஐயா உண்மையா இங்க வேலை செஞ்சிருக்காரா அப்படின்னு கேட்டா இல்ல. சரி, யாரா வேலை செஞ்சா அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கிற ஏடிஎம்கே வேலை செஞ்சிருக்கா, அதுவும் இல்ல. அப்ப யாரு வேலை செஞ்சிருக்கா அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க, இந்த புலியால் பகுதியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க தான் இந்த புலியாளுக்காக போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஓட்டை யாருக்கு போடுவிய? ஐயா மாங்குடி ஐயாக்கு போடுவிய. இன்னும் சில பேர் யாருக்கு போடுவியா? அவங்க நம்மாளுப்பா, அண்ணன் தேர்போய் பாண்டியன் நம்மாளுப்பா, அவருக்கு போடுவோம்னா அவருக்கு போடுவிய. இன்னும் சில செட்டு இங்க பக்கத்து ஊருப்பா, நம்ம பிறகு நம்ம பக்கத்து ஊருப்பா, இருமதியில பிறந்திருக்காருப்பா, அதனால அவருக்கு போடுவோம்னா அவருக்கு போடுறதுக்கு ரெடியா இருப்பிய. ஆனா உங்களுக்கு போராடி ஜெயிக்கிறதுக்கு இழிச்சா பையன் நாங்க தான் இருக்கிறோம், வேற யாரும் இல்ல. ஒண்ணும் இல்லைங்க. இந்த பள்ளிக்கூடம் பக்கத்துல, அந்த பள்ளிக்கூடத்தோட இடத்த ஒரு தனியார் ஆளை எடுத்துக்கிட்டான்.
தனியாரால் பட்டா போட்டாங்க. கவர்மெண்ட் இடத்தை தனியாரால் பட்டா போட்டாருங்க. யாருமே எடுக்க முடியலங்க. கவர்மெண்ட்டுக்கு நாங்க நிறைய நடக்கிறவங்க, மனு கொடுக்கறவங்க, தாசில்தார் ஆபீஸுக்கு போறவங்க, முற்றுகையிடுறவங்க, ரோட மறிக்கிறவங்க, எல்லாமே பண்ற, எதுவுமே பண்ணி தரலங்க. யாரு ஐயா? மாங்குடி ஐயா பண்ணி தரலங்க. அதுக்காகத்தாங்க நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் மாங்குடி ஐயாவுக்கு. ஐயா, நம்ம பள்ளிக்கூடத்து இடத்தை தனியார் ஒரு ஆளு ஆக்கிரமிச்சிட்டாரு. அவர் பேர்ல பட்டா மாத்திருக்காரு. நம்ம பள்ளிக்கூடத்தை திரும்ப எடுக்கணும் ஐயா. மாங்குடி ஐயா வாங்க பண்ணி கொடுங்கன்னு கேட்டா ஐயா மாங்குடி ஐயா பண்ணி கொடுக்கல. அவர் மக்களுக்கு ஆதரவா நிக்கல. யாருக்கு ஆதரவா நின்றார்னா அந்த இடத்தை அடிச்சு மோசடி பண்ணாரு பாருங்க, அவர் பக்கம் நிக்கிறார். இதுக்கு தான் நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்களா? என்னப்பா சொல்ற? எங்க பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடத்தை ஆட்டைய போட்டவனோட மாங்குடிய நிக்கிறாரானா? ஆமா நின்றாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்? அந்த இடத்தை ஆட்டைய போட்டாரு, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை இடத்தை ஆட்டைய போட்டாரு, அவருக்கு நீங்க நிக்க போறீங்களா? இல்ல அதை போராடி எடுத்து கொடுத்த இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு நிக்க போறீங்களா? நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? அப்பா சரியா வராதுப்பா, எங்களுக்கு அவருக்கு ஓட்டு போட்டு போட்டு பழகி போச்சு. இனி எங்க வீட்டை அவர் மோசடி பண்ணாலும் சரி, எங்கோட இடத்தை மாங்குடியா மோசடி பண்ணாலும் சரி, எங்க வீட்டை அவர் மோசடி பண்ணா தானப்பா எங்களுக்கு மரியாதை, எங்க வீட்டை அவர் எடுத்துக்கினா தானப்பா எங்களுக்கு மரியாதை. அதனால நாங்க திரும்ப அவருக்கு தாப்பா போடுவோம். களவாணிகளுக்கு ஓட்டு போறதாப்பா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு போடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி வந்தா இந்த டோல்கேட்டை எடுக்கிறதுக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஒரு அவசரத்துக்கு போக முடியல. இந்த நம்ம ஊர்ல பிறந்து நம்ம ஊர்ல ஒரு கல்யாணம் காட்சி இந்த இருக்கு பக்கத்துல இருக்க இங்கிட்டு இழுப்பூர்லயோ இங்கிட்டு பக்கத்துல இருக்க திருவண்ணானையோ ஒரு கல்யாணம் காட்சி வச்சுட்டோம்னா இங்கிட்டு போன உடனே பிடிச்சிடறான். 150 ரூபா 200 ரூபா வாங்குறான் டோல்கேட்ல. எதுக்குடா டோல்கேட் போடுறீங்க? எங்களுக்கு டோல்கேட் வேணாம், நாங்களும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா எடுக்க மாட்டேங்கிறான் அந்த கவர்மெண்ட். போராடுறதுக்கு மட்டும் நாங்க, ஆனா அந்த கவர்மெண்ட் எடுக்காது. அடுத்து மாங்குடி ஐயா இந்த இடத்துக்கு ஓட்டு கேட்டு வருவார் பாருங்க, அவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஐயா நீங்க வந்தீங்கன்னா அந்த டோல்கேட்டை எடுத்துருவீங்களா அப்படின்னு நீங்க கேளுங்க, கேட்டு பாருங்க. அடுத்து மைக்கேல்பட்டின்னு ஒரு ஊர். அந்த மைக்கேல்பட்டியில 300 குடும்பம் 400 குடும்பம் வாழ்றாங்க. அந்த மைக்கேல்பட்டியில இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் 80 வருஷம் ஆக போது இன்னமும் இந்த நாட்டில் குடியிருக்கிற மக்களுக்கு வீட்டுல சொந்தமா பட்டா கிடையாது. இதை விட அசிங்கம் என்ன இருக்கு? இதை விட அசிங்கம் என்ன இருக்கு? ஆளுங்கட்சி சேர்ந்தவன் இந்த பிரபுவோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் பல லட்சம் ஏக்கர் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் தேர்வதி பாண்டியன் குரூப் ஏக்கர் கணக்கில் வச்சிருக்காங்க. ஆனா உழைக்கும் மக்களே, நம்ம மக்களே, இங்க இருக்கிற ஏழைபாளைகளுக்கு 1 சென்ட் இடம் 2 சென்ட் இடம் இன்ன வரைக்கும் பட்டா கிடைக்கல. ஏன்? ஏன்? இதை யார் நமக்கு வாங்கி தர போறது? இதையெல்லாம் மாத்தணும்னா நம்மள்ட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதம் என்னது? துப்பாக்கி இல்ல, அருவா இல்ல, கத்தி இல்ல, கடப்பாறை இல்ல, ஒரே ஒரு ஓட்டு. இந்த ஓட்டுனால நீங்க மாத்த முடியும். நிறைய பேருக்கு ஓட்டுனா என்னன்னு தெரியலங்க. ஓட்டுனா என்னன்னு தெரியல, எதுக்கு போடுறதுன்னு தெரியல. நல்லா கேட்டுக்குங்க, எல்லாருக்கும் ஓட்டு சாதாரணமா வந்துடல. இன்னைக்கு எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் மேல அப்படி சால் போட்டிருக்காங்க, அவங்க சாலு மாராப்பு போட்டிருக்காங்கல்ல, அந்த மாராப்பு சாதாரணமா இல்ல. ஒரு காலத்துல நல்ல உயர்ந்த சாதின்னு சொல்றவங்களோட பொம்பளைங்க மட்டும்தான் மாராப்பு போட்டிருக்கணும். நம்ம ஏழைபாளைய இங்க இருக்கிற எங்க அக்கா தங்கச்சியோட முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா மேலாடை இல்லாம தான் தெரியணும், அப்படியே ஓப்பனா தான் தெரியணும். ஏன்னா பணக்காரன் பெரிய சாதிக்காரன் தான் தோமாலை மேல போட்டுக்குவாங்க. அப்படிப்பட்ட தோமாலையை போடுறதுக்கு நம்ம போராடி வாங்கி கொடுத்துருக்கோம். மேற்சியில போடுறதுக்கு போராடி வாங்கி இருக்கோம். அதே மாதிரி ஓட்டு போடுறோம் பாருங்க, ஓட்டு போடுறோம். எல்லாருக்கும் ஓட்டு கிடையாது. நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் வச்சிருக்கிற பணக்காரனுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுற உரிமை இருந்துச்சு. ஏழைபாளைக்கு ஓட்டு போடுற உரிமை கிடையாது. ஆனா இன்னைக்கு அம்பேத்கர் சட்டம் எழுதுனதுக்கு அப்புறம் 1947 அப்புறம் 48ல தான் முதல்ல 21 வயசு வந்த எல்லா இந்தியனுக்கும் ஓட்டுன்னு சொன்னான் அந்த சட்டத்துல. அப்ப என்னாச்சு? சுப்பனுக்கும் ஒரு ஓட்டு, கருப்பனுக்கும் ஒரு ஓட்டு, அம்பானிக்கும் ஒரு ஓட்டு, அதானிக்கும் ஒரு ஓட்டு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 10 ஏக்கர் 20 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சிருக்க பணக்காரனுக்கு மட்டும் தான் ஓட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சுப்பனுக்கு ஒரு ஓட்டு, கருப்பனுக்கு ஒரு ஓட்டு, மாங்குடிக்கும் ஒரு ஓட்டு, சீமானண்ணனுக்கும் ஒரு ஓட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஓட்டு, ஸ்டாலினுக்கு ஒரு ஓட்டு, உங்களுக்கு ஒரு ஓட்டு, எங்களுக்கு ஒரு ஓட்டு. அப்படி போராடி வந்த அந்த ஓட்டை நம்ம ஒழுங்கா போடுறோமா? அவ்வளவுதான் கேள்வி. ஒழுங்கா போடுறோமா? நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க அக்கா தங்கச்சியில தான் நான் போற இடம் பூரா திட்டுறேன். ஒண்ணும் இல்ல, அவங்கள்ட்ட கேளுங்க, நீங்க எதுக்காக டிஎம்கேல சேர்ந்திருக்கீங்கன்னு எங்க அண்ணன் தம்பிட்ட கேளுங்க பாப்பாங்க. கரவேட்டி கட்டிருக்காங்க அண்ணன் தம்பி, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என் மச்சினே அந்த கட்சியில இருந்தேன், என்னை கூட்டிகிட்டு போனேன், அப்படியே போயிட்டேன், எதுக்கு போனோம்னு தெரியல.
நீ எதுக்குன்னு ஏடிஎம்கேக்கு போன? என் மாமே அந்த கட்சியில இருந்தேன், அப்படியே போனேன், கொஞ்சம் வரவு செலவு நல்ல ஒரு கான்ட்ராக்ட் டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு என்ன கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எங்க அக்கா கிட்ட கேட்டோம்னா எதுக்குக்கா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தெரியல, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, ஒரு இதுல போட சொன்னாரு, போய் போட்டு விட்டு வந்தேன் அப்படின்னு எங்க அக்கா தங்கச்சி சொல்லுவாங்க. ஏதோ நம்ம சொல்லுவோம்ல, அக்கா அந்த போன உடனே அந்த மோட்டர் சுவிட்சை போட்டுட்டு போக்கா அப்படின்னு சொன்னா போடுவோம்ல, அந்த மாதிரி மோட்டர் சுவிட்சை போடுற மாதிரி போன உடனே ஒரு அமுக்கு, அந்த வெளி லைட்டை போட்டு விடுஞ்சோன்னா போன உடனே ஒரு அமுக்கு. இதுதான் ஓட்டா? இதுக்கு தான் நீங்க ஓட்டு போறீங்களா? 5 வருஷம் நாங்க நாயா பேயா கத்தி இதுக்கு தான் உழைக்கிறோமா? நீங்க என்னன்னே தெரியாம போய் ஓட்ட போட்டு எங்களை ரோட்ல நின்று கத்த வர்றதுக்கு தான் நீங்க ஓட்டு போறீங்களா? ஒரு ஓட்டுங்கிறது ஒரு எம்எல்ஏவோட எதிர்காலம். 5 வருஷம் அந்த எம்எல்ஏவோட தலையெழுத்துல தான் நம்ம வாழணும். இந்த மாங்குடி மாதிரி, ஐயா இதுக்கு முன்னாடி இந்த ஐயா கே ராமசாமி மாதிரி, அதுக்கு முன்னாடி இந்த செந்தில்நாத மாதிரி, இந்த மாதிரி ஆளுங்க நம்மள ஆட்சி பண்ணணுமா, இல்ல சீமான் மாதிரி ஒரு நல்ல ஆளு நம்மள ஆட்சி பண்ணணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். எத்தனை தடவை ஜெயிச்சிருக்காங்க இங்க காங்கிரஸ்? நான் கூட சொன்னேன்ல, அன்னைக்கு கார்த்தி சிதம்பரம் இருக்காரு பாருங்க, எத்தனை தடவை ஜெயிச்சிருக்காரு? 2 டைம் ஜெயிச்சிட்டாருங்க அவரு. 5 10 வருஷம் ஆயிருச்சுங்க அவர் ஜெயிச்சு. அதுக்கு முன்னாடி பா சிதம்பரம் எத்தனை தடவை ஜெயிச்சா தெரியுமா? 9 தடவை ஜெயிச்சிருக்காருங்க. சண்டால பாபி 9 தடவை எம்பிங்க இந்த தொகுதிக்கு. 9 தடவை எத்தனை? 45 வருஷமா ஒரு எம்பி நம்ம இந்த சிவகங்கை தொகுதியில. ஐயா பா சிதம்பரம் ஐயா 9 தடவை ஜெயிச்சிருக்காருங்க. அவர் நினைச்சிருந்தா நம்மளுக்கு என்னென்ன செஞ்சிருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. நாங்க ஒண்ணுமில்ல, என்னடா அந்த பயலுக குறையா சொல்றாங்க, நாங்க கேட்கறது உண்மையா லாஜிக் இல்லையா ஓப்பனா பேசிடுவோம். நான் கேட்கறது உண்மையா பொய்யா? 9 தடவை ஜெயிச்சார்ல, என்ன செஞ்சிருக்காரு அதை மட்டும் சொல்லுங்க. நான் பேசுறத நிப்பாட்டி மைக்க வச்சுட்டு ஓடிடுற, இந்த பக்கம் தலை தெரிச்சு ஓடிடுறேன். என்ன பண்ணிருக்காரு ஐயா? மொடத்தைய ஓட்டு கேட்டு வந்தாருங்க. இதே புலியாளுக்கு வந்தாரு 1984 வந்தாரு. எப்ப? 42 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. யாரு? பா சிதம்பரம் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் வந்தனா இந்த புலியாளுக்கு பக்கத்திலேயே ஒரு சூப்பரான ஃபேக்டரியை கட்டி விடுறேன், அதுல உங்க புள்ளவுட்டி எல்லாம் படிச்ச உடனே ஒரு நல்ல வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு, 5000 10,000 சம்பளத்தை கொடுக்கலாம், அதனால இந்த சிவகங்கையில நான் ஜெயிச்சு வந்தனா உங்களுக்கு நான் நல்லது செய்வோம்னு யார் சொன்னா? ஐயா பா சிதம்பரம் சொன்னாரு. முதட்டையும் செஞ்சாரா? நீங்க ஜெயிக்க வச்சில்ல? ஐயா பா சிதம்பரத்தை முதட்டையும் ஜெயிக்க வச்சில்ல? செஞ்சாரா? செய்யல, போயிட்டாரு. அடுத்த 5 வருஷம் கழிச்சு வந்தாரு. அதே மாதிரி இந்த புலியால வந்து சொன்னாரு, நான் வந்தேன்னா இதே மாதிரி ஃபேக்டரியை கொண்டாருவேன், உங்க புள்ள குட்டியில நீங்க நல்லா பெத்து கொடுங்க, அந்த ஃபேக்டரிக்கு அனுப்புவோம், நல்ல கை நிறைய சம்பாதிப்பான்னு சொல்லி உங்கள்ட்ட சொன்னாரு. 2வது தடவை ஓட்டு போட்டான், போயிட்டாரு. அடுத்து 3வது டைம் வந்தாரு, அதே மாதிரி சொன்னாரு, புலியாளுக்கு பக்கத்துல நான் ஒரு ஃபேக்டரியை கொண்டாருவேன், உங்க புள்ள குட்டியெல்லாம் நல்லா படிச்சு வரட்டு, நல்லா வேலை கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் சொன்னாரு. 3வது தடவையும் நம்ம ஓட்டு போட்டோம், அப்படியே போயிட்டாரு, ஒன்னும் செய்யல. அடுத்து 4வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, நம்ம தலையில மிளகா அரைச்சாரு. 4வது டைம் அவரை ஜெயிக்க வச்சா போயிட்டாரு. 5வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, இங்க புலியாளுக்கு பக்கத்துல நான் ஃபேக்டரியை கட்டுவேன், உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்வேன், உங்க புள்ள குட்டி எல்லாம் நல்லா படிச்சு வந்துச்சுன்னா வேலை வெட்டியை கொடுப்போம்னு 5வது டைம் வந்தாரு, தலையில மிளகா அரைச்சாரு, ஜெயிச்சாரு, போயிட்டாரு. 6வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு. 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து 6வது டைம் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு, ஒன்னும் செய்யல. அடுத்து 7வது டைம் வந்தாரு. அண்ணே ஒரு சோடா கிடைக்கும் ஏன்னா சொல்லி எனக்கு சொல்றதுக்கு எனக்கே டயர்ட் ஆகுது, அப்ப உங்களுக்கு எவ்வளவு டயர்ட் ஆகும்? 7 டைம் அதே சொல்லிட்டு வராரு. 7 டைம் வந்தாரு, 7வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, நம்ம தலையில மிளகா அரைச்சாரு, ஜெயிச்சாரு, போயிட்டாரு. 8வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, நம்ம தலையில மிளகா அரைச்சாரு, போயிட்டாரு. 9வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, நம்ம ஜெயிக்க வச்சோம், போயிட்டாரு. 10வது டைம் மயனை கூட்டிட்டு வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, ஓட்டு போட்டோம், ஜெயிச்சாரு, போயிட்டாரு. இப்ப யாரு முட்டாளு நீ சொல்லு? மனசாட்சி தொட்டு சொல்லு. இங்க இருக்க ஆளு எங்க அக்கா தங்கச்சி, நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லு. 9 டைம் ஜெயிச்சு 10 டைம் அவன் மயனை கூட்டிட்டு வந்து ஜெயிச்சவரு நமக்கு என்ன செஞ்சாரு? யாராவது ஒரு வேட்டி கட்டின காங்கிரஸ்கார ஆம்பள இங்க வா பதில் சொல்லு. ஓட்டு கேட்கிற வந்தியல்ல, காங்கிரஸ் திமுக ஓட்டு கேட்க வந்தியல்ல, என்னடா செஞ்சீங்க எங்க மக்களுக்கு சொல்லுங்கடா. வேலை வெட்டி நாங்களே படிக்கணும், நாங்களே வெளிநாட்டுக்கு போகணும், பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு நாங்க போய் வெளிநாட்டுல வேலை வைக்கணும், இங்க வேலை இருக்காது. 10வது வரைக்கும் 12வது வரைக்கும் பாலிடெக்னிக் படிக்கணும், இல்ல காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்ச உடனே காரைக்குடியில வேலை இல்ல, எல்லாம் அங்க போகணும். எங்க? கோயம்புத்தூருக்கு போகணும், இல்ல மெட்ராஸுக்கு போகணும், பெங்களூருக்கு போகணும், அங்கதான் வேலை இருக்கு. காரைக்குடியில வேலை இல்ல. கட்டுன பொண்டாட்டிய 1 மாசம் அப்படியே தாலியில மஞ்ச கயிறு கூட காயாம 1 வாரத்துல விட்டுட்டு ஓடுறவன் எத்தனை பேர் இருக்கான் வெளிநாட்டுக்கு?
ஓடனவன அங்க பதன்னு இருக்கு. பக்கத்து வீட்டுல யாரோ ஏதோ பிரச்சனை ஆத்தி என்னாச்சுன்னு தெரியல. காலையில போன் வந்தா பயமா இருக்கும், நைட்டு போன் வந்தா பயமா இருக்கும். பதக்குன்னு நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும். ஆனா இந்த வெண்ணமைய வந்து ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. நாங்க ஓட்டு போட்டு உட்கார்ந்துருக்கணுமா? நான் கேட்கிற கேள்வி உண்மையா பொய்யா? மனசாட்சி உள்ள இங்க புலியால் பகுதி மக்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் கேட்கறது உண்மையா பொய்யா? எத்தனை பேர் நம்ம வெளிநாட்டுல வேலை பார்க்கிறோம்? இவங்கனால நம்மளுக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இருக்கா? யாரா சொல்லு. ஆனா எதுக்கு ஓட்டு கேட்டு வர்றாங்க? ரோடு ஒழுங்கா போட வக்கு இல்ல, பள்ளிக்கூடம் ஒழுங்கா கட்டி கொடுக்க வக்கு இல்ல, எதுக்கா ஓட்டு கேட்டு வரீங்கன்னு யார் கேட்கணும்? நாங்க இந்த கேட்டுட்டு திரும்பிடுவோம். ஆனா புலியால் பகுதியில் வாழ்ற மக்கள் நீங்க கேட்கணும், சட்டையை பிடிச்சு கேட்கணும். ஒண்ணு மதத்தை சொல்லி ஓட்டு கேட்க வருவான். நம்ம எல்லாம் கிறிஸ்டின் எல்லாம் சேர்ந்து இவருக்கு ஓடணும், பிஜேபி உள்ள வந்துடும், அதனால சீமானுக்கு போடாது அப்படின்னு. பிஜேபி ஆல்ரெடி உள்ள வந்துட்டான்டா, அவன் 5 எம்எல்ஏ இருக்காண்டா, ஆல்ரெடி எல்லா பகுதியிலும் ஆண்டுகிட்டு இருக்காண்டா. உங்காலு திமுக தாண்டா அவங்கள உள்ள விடுது. இது தெரியல இந்த மக்களுக்கு. ஆக நான் கேட்கிற கேள்வி உண்மையா பொய்யா? 9 டைம் ஜெயிச்ச ஐயா ப. சிதம்பரம் என்ன செஞ்சாரு யோசிச்சு பாரு. ஏன்னா காங்கிரஸ் கட்சி தான் இங்க நிக்குது. மறுபடியும் அவங்க தான் வருவாங்க, இவங்க தான் வருவாங்க. நம்ம மக்களுக்கு முன்னாடி இந்த புரோக்கர் பூரா டீ கடையில பூரா பேசிக்கிட்டு இருப்பான். அவர் வந்துருவார் ஒரு அப்படின்னு. அதை சொல்றதுக்குனே டீ கடைக்கு போறேன். அதை சொல்லிக்கிட்டான். அந்த ஒரு டயலாக் தான் இருக்கு, வேற டயலாக் இல்ல. அடுத்து மாங்குடி ஐயா லோக்கல்ல என்ன செஞ்சாரு? ரோடு போட்டு கொடுத்தாரா? இந்த இதுக்கு முன்னாடி பேசுன தம்பி பிரேம் சொன்னா ஒரு ரோடு சரியில்லைங்கிறான். இந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பாதை குண்டும் குழியுமா இருக்கு. யாராவது மாசமான ஆள் அந்த பாதையில போனோம்னா சோப்பரசம் அங்கேயே ஆயிருங்கிறான். அந்த அளவுக்கு இருக்கு அந்த ரோடு. நல்ல பள்ளிக்கூடம் கொடுத்திருக்காரா? எந்த பள்ளிக்கூடத்தில் உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறீங்களா இல்ல தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க? எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல தானே படிக்க வைக்கிறீங்க. உங்க மனசாட்சி படி சொல்லுங்க. ஏன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் நல்லா இல்ல, அதனால இங்க படிக்க வைக்க முடியாது. தேவகோட்டையில இருந்து மதுரைக்கு போறோம்னா என்ன சொல்றியா? என்னென்ன வரட்டும் ஒரு டீயை குடிச்சுக்கிட்டு நிப்போம். அப்ப போனாதான் நல்ல சொகுசா போகலாம், பாட்டு போடுவேன், நல்ல படம் போடுவேன். தனியார்ல போனாதான் நல்லா இருக்கும் சொல்லுவீங்க. அப்ப உங்களுக்கே தெரியுது கவர்மெண்ட் நாசமா போய் கிடக்குன்னு தெரியுது. ஆனா நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, எவன் வந்தாலும் ஒழுங்கா எதுவும் செய்ய மாட்டேன், அதனால ஓட்டுக்கு பணத்தை கொடுப்பேன், நல்ல கமுக்கமா வாங்கிட்டு எவனுக்கு பிடிக்கதோ போட்டுருவோம்னு ஓப்பனா அதே ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். 15 வருஷமா ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருக்கோம்ல, 15 வருஷமா இந்த இடத்துல இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு ஏன் தெரியல? சீமான நம்ம முதலமைச்சர் ஆக்கணும்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எங்க அண்ணன் சீமான நம்ம முதலமைச்சர் ஆக்கணும்னா, ரோட்ல கத்துற நாங்க சட்டமன்றத்துக்குள்ள கத்துவோம். ரோட்ல கத்துற நாங்க எங்க கத்துவோம்? சட்டமன்றத்துக்குள்ள கத்துவோம். அப்ப அவன் டிவியில காமிச்சு தானே ஆகணும் அண்ணன் சீமான. ஒருவேளை எல்லாரும் அதிகப்படியான ஓட்டுகளை போட்டு அண்ணன் சீமான சட்டமன்றத்தில் முதலமைச்சராக நம்ம ஆக்கிட்டோம்னா, ரோட்ல கத்துற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்தில் கத்துவாரு. நம்ம புதுவையில் புலியால் பிரச்சனைய, தேவகோட்டை பிரச்சனைய, முப்பையூர் பிரச்சனைய, சருகணி பிரச்சனைய, எல்லா பிரச்சனையும் பேசுறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணுமுங்க. ஒரு ஆளையாச்சும் அனுப்புங்க. வேதனையா இருக்குங்க உங்கள்ட்ட சொல்றதுக்கு. ஒரு நடிகன் சிகப்பா இருக்கேன், அவன் படத்துல நடிக்கிறான்னு தூக்கி அவனுக்கு ஓட்டு போறதுக்கு ஒரு டீம் இருக்குங்க. படத்துல நடிக்கிறான்னு அவன் படத்துல ஒரு 10 பேர் அடிக்கிறாங்க, உண்மையில நம்புறாங்க. என்னை வந்து ஒரு 10 பேர் அடிச்சா அடிக்க முடியுமா? ஒரு ஆள் என்னை காதை சேர்ந்து அந்த ஐயா அரைஞ்சாரே நான் கீழே விழுந்துருவேன். அப்படித்தான் இருக்கு. விஜய வந்து ஒரு ஆள் ஓங்கி அரைஞ்சானா கீழே விழுந்துருவாரு. அப்படித்தான் இருக்காரு. ஆனா அந்த படத்துல பறந்து அடிக்கிறத நம்புறாங்களப்பா. அது எப்படிங்க நம்புறீங்க? இதுக்கு முன்னாடி அண்ணன் விஜய் பேசும்போது என்ன சொன்னார்னா, திமுகவும் அதிமுகவும் இலவசத்தை கொடுக்குறாங்க, அதனால திமுக தீய சக்தி, அதிமுகவும் தீய சக்தி, நாங்க மட்டும்தான் வந்து தூய சக்தினாரு. இப்ப அவரு இலவசம் கொடுக்கறோம்ட்டாரு. என்னடா இலவசம் கொடுக்கிறவன கெட்டவன் சொன்ன, இப்ப நீனு வந்தா 2500 ரூபாய் 3000 இலவசம் கொடுக்குறங்கிற. சரி, நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், இலவசம் எங்க இருந்து கொடுப்ப? பதில் சொல்லு. ஒரு வீட்டுக்கும் 2500 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்குறோம்ங்கிறீல மாசம் இலவசமா, அந்த காசை எங்க இருந்து கொடுப்ப? நீங்க தான் படம் நடிக்கிறத நிப்பாட்டிட்டீங்க. ஓகே, அப்ப உங்கள்ட்ட காசு இல்ல, எங்க இருந்து எடுத்து கொடுப்பீங்க? கவர்மெண்ட் கஜானால இருந்து எடுத்து கொடுப்பீங்க. எவ்வளவு எடுத்து கொடுப்பீங்க? தமிழ்நாட்டுல 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. எத்தனை இருக்கு? எவ்வளவு இருக்கு? 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. ஒரு ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய். கணக்கு போட தெரிஞ்ச எங்க அண்ணன் தம்பியை நல்லா கேட்டுங்க. ஒரு ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய்னா 2 கோடி ரேஷன் கார்டுக்கு எவ்வளவு? 4000 கோடி. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? 4000 கோடி. 4000 கோடியை ஒரு மாசத்துக்கு இலவசமா கொடுக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட்ல எங்க காசு இருக்கு? பதில் சொல்லுங்க. ஏற்கனவே 1 லட்சம் கோடி கடனுங்கிறான். என்னப்பா கவர்மெண்ட் கடன் வாங்கினா என்னப்பா? கவர்மெண்ட் தானப்பா கட்ட போகுது. ஏதோ 1 லட்சம் கோடிங்கிற எங்களுக்கு என்னப்பானா? அந்த கவர்மெண்ட் அந்த கடனை கட்டுறதுக்கு உங்க தலையில தானே கை வைப்பேன். இன்னைக்கு பால் பாக்கெட்டு 1/2 லிட்டர் 22 ரூபா. ஆவின் பால் பாக்கெட்டு
ஆரோக்கிய பால் பாக்கெட் கூட, அமிர்தா கூல் பால் பாக்கெட் கூட, இன்னைக்கு ஆவின் பால் பாக்கெட் 1/2 லிட்டர் பாக்கெட் 22 ரூபா. ஒருவேளை அவன் மறுபடியும் எவனாவது ஒருத்தன் ஜெயிச்சு வந்து உங்களுக்கு இலவசத்தை கொடுத்தான்னா 4000 கோடி 5000 கோடி மாசம் மாசம் இறங்கும் பாருங்க. அப்ப என்ன பண்ணுவான்னா பால் பாக்கெட் 22 ரூபாய்ங்கிறத 42 ரூபாயா மாத்துவான். 42 ரூபாயா மாத்துவான். இன்னைக்கு அரிசி 1 கிலோ 25 ரூபா 30 ரூபான்னு இருக்கு. ஓகே, அரிசி 25 ரூபாய்னு வச்சுக்கிருவோமே. அரிசி விலைய இலவசம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவானா 35 ரூபாயா மாத்துவான். அப்ப 2 கோடி ரேஷன் கார்டுல இருந்து அவனுக்கு தேவையான அந்த 4000 கோடியை எடுத்துருவான். 4000 கோடியை இலவசமா கொடுத்துட்டு அப்படியே ரேட்டை விலையை ஏத்திவிட்டு அரிசி தவசி பெட்ரோல் டீசல் எல்லாத்துலயும் ரேட்டை ஏத்தி மறுபடியும் உங்கள்ட்ட இருந்தே 4000 கோடி 5000 கோடியை வாங்கி மறுபடியும் இங்க போட்டுருவான். சந்தான ஒரு படத்துல ஒருத்தனை கூப்பிட்டு என்ன சொல்லுவாரு, டேய் நீ போயிட்டு அந்த பருத்தி முடைய வந்து குடோன்ல இருந்து எடுத்து தோப்புகளை வச்சிருப்பாரு. இன்னொருத்தனை கூப்பிட்டுட்டு நீ தோப்புகளை இருக்கிற அந்த பருத்தி முட்டையை எடுத்து குடோன்ல வைன்னு சொல்லுவாரு. அதுக்கு பக்கத்துல இருக்க விமல் கேட்பாரு, என்ன அதுக்கு பருத்தி முன்ன குடோன்லயே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவாரு. பாருங்க, அந்த கணக்கு தான் இந்த கணக்கு. எந்த கணக்கு? இந்த இலவச கணக்கு. 4000 கோடியை இலவசமா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்மள்ட்ட ரேட்டை ஏத்தி பெட்ரோல்ல டீசல்ல பால் பாக்கெட்ல மருந்துல ரேட்டை ஏத்தி நம்மள்ட்ட இருந்தே வசூல் பண்ணி கொண்டாடுவாங்க. இப்ப ஐயா விஜய் வேற அறிவிச்சிருக்காராம், என்னன்னா 4000 ரூபாயா ஒரு ஆளுக்கும். வேலைக்கு போகாம யார் வீட்டுல கிடக்குறானோ அவனுக்கெல்லாம் 4000 ரூபாயா. வேலைக்கு போலன்னா அதுக்கு பேர் தெண்டச்சோறு. அதுக்கு பேரு தெண்டச்சோறு சாப்பிடுறவனுக்கு எதுக்குடா 4000 ரூபாய் கொடுக்குறிய? அவன் மறுபடியும் மேல் வழியாம வீட்டிலே படுத்து கிடக்க மாட்டானா? எனக்கு எங்க ஐயா இவர் விஜய் வந்து எங்களுக்கு பணம் கொடுப்பாரு, நீனா எனக்கு சோறு கஞ்சி ஊத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தாப்பனை அடிக்க மாட்டானா? அந்த 4000 வாங்கி அப்படியே தண்ணியை போட்டு படுக்க மாட்டானா? என்னடா கோரிக்கை வைக்கிறீங்க? நாம் தமிழர் சொல்றோம்டா, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையுது. நாம் தமிழர் கட்சி ஆட்சியில 3 விஷயம் தான் இலவசம். அண்டா குண்டா தங்கம் அது எதுவும் இலவசம் கிடையாது. குடிக்கிற தண்ணி இலவசம். என்னப்பா சொல்ற? குடிக்கிறதுக்கு தண்ணி தான் இலவசமா கிடைக்குதுன்னா எங்க கிடைக்குது? வீட்டுல இதுல எல்லாம் தண்ணி இலவசமா தானே கிடைக்குதுன்னா இல்ல. வீட்டுக்கு தண்ணிக்கு கரண்ட்டுக்கு வரி கட்டுற மாதிரி தண்ணிக்கு வரி கட்டுறோம். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வரி கட்டுறோம். அது ஒண்ணும் இலவசம் எல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி கட்டுறோம். முன்னாடியாச்சும் இந்த பக்கத்துல இருக்க டீ கடை அந்த கடை எல்லாத்திலையும் வெளியில ஒரு வாளியை வச்சு ஒரு செயின்ல வந்து இதை கட்டி போட்டிருப்பாங்க. எதை அநேகமா புளியால இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேவாட்ட பக்கத்துல எல்லாம் போனீங்கன்னா இப்பவெல்லாம் அந்த வாளி அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுல கிடையாது. எல்லாமே பேக்கெட் தான். தண்ணி இல்லனே நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கி குடிங்கன்னு சொல்றாங்க. எல்லாமே காசுன்னு வந்துருச்சு. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் வீட்டுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இலவசம். சுத்தமான தண்ணி எல்லாருக்கும் இலவசம். தண்ணிக்கு வரி கிடையாது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாம் தமிழர் ஆட்சியில அனைவருக்கும் சரியான சமமான கல்வி இலவசம். அது என்னப்பா சமமான கல்வி இலவசம்? இப்பவும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல வந்து இலவசமான கல்வி தானப்பா கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்க படிக்க வைக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் படிக்க வைக்கிறோமா? நமக்கு தெரியுமில்ல. அந்த நிக்குதுல ஒரு தனியார் ஒரு பள்ளிக்கூட பஸ் நிக்குதுல, அந்த பஸ்ல தானே அனுப்புறோம். நம்ம கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறோமா? ஏன்னா பள்ளிக்கூடம் நல்லா இல்ல. ஒரு தனியார் பள்ளிக்கூடம், ஒரு தனியார் முதலாளி, ஒரு பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலோட நல்லா இருக்குன்னா கவர்மெண்ட் நடத்துறவன் நாண்டுகிட்டு நிக்கணும்னு அர்த்தம். இத்தனை பெரிய ஆளு, இத்தனை பெரிய ஸ்டாலின், இவரால முடியாத ஒண்ண ஒரு சாதாரண ஒரு பணக்காரன் ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஆளு அவன் நல்லா நடத்தின ஒரு 10 லேடிஸ் டீச்சரை 10 ஆம்பளை டீச்சரை வச்சு ஒரு சூப்பரான பள்ளிக்கூடத்தை நடிக்கிறானா அவர் கால கல்வி குடிக்கணும். யாரு? இந்த ஆட்சியாளர். அப்ப அதை கவர்மெண்ட் பண்ண முடியுமா முடியாதா? இத நாம் தமிழர் கட்சி பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சா கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் என்ன, தனியார் பள்ளிக்கூடம் என்ன, கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் அப்படி இருக்கும். கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே தெரியும். ஏன்னா டைல்ஸ் வந்து 40 ரூபாய்க்கு டைல்ஸ் இருக்குங்க, சூப்பர் டைல்ஸ். அந்த டைல்ஸ் வாங்கி போட மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல. சும்மா அப்படி கட்டாந்தரையா போட்டு வச்சிருக்காங்க. நம்ம வீடு எப்படி பார்த்து கட்டுறோம் அந்த மாதிரி கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை பார்த்து கட்டணும். அது யார் பார்த்து கட்டணும்? அந்த அந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிற ஆளு கை சுத்தமான ஆளா இருந்தா அந்த பள்ளிக்கூடம் கட்டடம் நல்ல சூப்பரான கட்டடமா இருக்கும். இவன் பூரா களவாணி போய யாரு? கான்ட்ராக்ட் எடுக்கிறவன். கான்ட்ராக்ட் எடுக்கிற யாருன்னா ஐயா மாங்குடிக்கு சொந்தக்காரன். கான்ட்ராக்ட் எடுக்கிற யாருன்னா ஐயா பெரிய கருப்பனுக்கு சொந்தக்காரன். அவன் பூரா என்ன பண்ண, ஓட்டுக்கு வந்து வீட்டுக்கு 2000 3000 கொடுத்திருக்கேன். அப்ப வந்து நான் 5 லட்சம் 20 லட்சம் நான் வந்து 15 கோடி 20 கோடி நான் ஓட்டுக்கு கொடுத்திருக்கேன். அந்த காசை பூரா நான் எடுக்கணும். அதனால மாப்பிள்ள நீ கான்ட்ராக்டா இருந்துக்க. நீ ரோடு போடும்போது 10 லட்சத்துக்கு சொல்லு, ஆனா 2 லட்சத்துக்கு போடு, 8 லட்சத்தை சுருட்டு
இந்த பக்கம் பள்ளிக்கூடத்தை கட்ட போறியா, கட்டு, பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் இன்னொரு கட்டடம் கட்டி அதுலயும் காசை போடுவோம், அதனால நீனே கான்ட்ராக்ட் இருந்து அந்த பள்ளிக்கூடத்தை ஓட்ட பள்ளிக்கூடமா கட்டி அதுல இருந்து காசை எடு, ரோடு போறோம்னு எடு, பள்ளிக்கூடம் கட்டுறோம்னு எடு, அதை எடு, இதை எடுன்னு களவாணிய பூரா கான்ட்ராக்டா போட்டு அந்த காசை பூரா களவாங்குறான். அப்படி இல்லாம நாம் தமிழர் கட்சி ஆட்சியில தூய கான்ட்ராக்ட் வந்து கவர்மெண்டே எடுத்து ஒரு அருமையான பள்ளிக்கூடத்தை கட்டி, தனியார் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல நமக்கு கல்வி இலவசமா தர்றோம்னு சொல்றோம். அவ்வளவுதான். தண்ணி இலவசமா கொடுத்தாச்சு, நம்ம அடுத்து படிக்க வைக்கிறதுக்கு அதிகமா செலவாகிற பள்ளிக்கூடத்தை இலவசமா கட்டி தரோம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் உயிர் காக்கிற மருத்துவம் இலவசம். என்னப்பா சொல்ற, மறுபடியும் கொல்லப்புரிய எல்லாத்திலும் இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வந்து ஃப்ரீயா தானே கொடுக்குறாங்க, எல்லாமே இலவசம்னா யாரு போய் பாக்குறா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா கையால் ஆகாதவன் விதியத்தவன் சொல்லி ஒரு பேரை கட்டிட்டாங்க. ஏன்னா தனியார் ஆஸ்பத்திரி தான் நல்லா இருக்குங்கிறாங்க. பிரசவத்துக்கு போய் அட்மிட் ஆனா 100க்கு 1 கேஸ் சுகப்பிரசவம், இல்லைன்னா அப்படியே வயிற்ற கிழிச்சிடறாங்க. ஒரு ஆபரேஷன்ல ஆற மாட்டேங்க, 2 ஆபரேஷன் பண்ணிடுறாங்க. அங்கே சொல்லிடுறாங்க, நீ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அங்கே புழு பிடிக்க வச்சிருவாங்க, அங்கே வந்து சலங்கோக்க வச்சிருவாங்க, அங்கே போகாதீங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லிடுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி லட்சணம் அப்படிதான் இருக்கு. இதை நம்ம மாத்தணும் அப்படின்னா நம்ம அரசாங்கம் அமையணும். எந்த அரசாங்கம்? நாம் தமிழர் ஆட்சி வரணும். நாம் தமிழர் ஆட்சி வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அண்ணன் முதலமைச்சர் சீமானே அங்கேதான் வைத்தியம் பார்க்கணும், சட்டம் போட்டுருவோம். சீமானா இருந்தாலும் சரி, அவர் மகனாக இருந்தாலும் சரி, இந்த பேசிக்கிட்டு இருக்க நானாக இருந்தாலும் சரி, எழுத்தாப்புல நிற்கிற அண்ணன் துரைமாணிக்கண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, புலியால் இருக்க பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் எல்லாரும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் படுத்து வைத்தியம் பார்க்கணும் சட்டம். தனியார் ஆஸ்பத்திரியில எவ்வளவு செலவாகுதோ அதுக்கு ஈக்குவலான வைத்தியம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்கும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா இங்க அப்படியா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு பஸ் இங்க புலியால இருந்து இங்க தேவோடையில இருந்து புலியாலுக்கு வர்ற பஸ், தனியார் பஸ் வந்துட்டு போனுச்சுல ஒரு பஸ், கேபிஎல் அழகரமலையா ஏதோ ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸை பாருங்க, கவர்மெண்ட் பஸ் வரும் பாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, கவர்மெண்ட் பஸ் நல்லா இருக்கா, தனியார் பஸ் நல்லா இருக்கா? ஏன்னா கவர்மெண்ட் ஆட்சி, டிஎம்கே ஆட்சி வந்தாலும் அந்த பஸ் தான் இருக்கும், ஏடிஎம்கே ஆட்சி வந்தாலும் அப்படித்தான் இருக்கும், மாறவே மாறாது. அதே மாதிரி நீங்க ஒரு பட்டா கேட்டோ இல்ல வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னத்தையும் மாத்தணும்னு, டிஎம்கே ஆட்சியிலையும் ஒரு வாரம் கழிச்சு மாமா போமா ஐயா வெளியில போயிருக்காரு போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாரு. ஏடிஎம்கே ஆட்சியில அதான் சொல்லுவான், டிஎம்கே ஆட்சியில அதான் சொல்லுவான், ஏடிஎம்கே ஆட்சியில அப்படிதான் சொல்லுவான். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரோடு டிஎம்கே ஆட்சியிலையும் போட மாட்டான், ஏடிஎம்கே ஆட்சியிலையும் போட மாட்டான். ஆனா திரும்ப எப்படித்தான் ஜெயிக்கிறான் ஒண்ணுமே புரியல. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா இதையெல்லாம் மாத்துவோம் நினைக்கிறோம். நமது சின்னம் என்ன சின்னம்? விவசாய சின்னம். இந்த விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நம்ம முதலமைச்சர் ஆக்குனா எல்லாத்தையும் நம்ம மாத்துவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா சாராய கடையை இழுத்து மூடுவோம். இன்னைக்கு எங்க அக்கா தங்கச்சிய முண்டச்சியா தாலி அறுத்து சின்ன பிள்ளைகளை விட்டுவிட்டு சாகுற அளவுக்கு அவங்கள பூரா முண்டச்சியா ஆக்குனது இந்த சாராய கடை. இந்த சாராய கடையை ஏடிஎம்கே வந்தாலும் மூட மாட்டான், டிஎம்கே வந்தாலும் மூட மாட்டான், விஜய் வந்தாலும் மூட மாட்டான். ஏன்னா விஜய் சொல்லவே இல்லை நாங்க சாராய கடை அடைப்போம்னு சொல்லல. அப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா சாராய கடை மூடப்படும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா சாராய கடை மூடப்படும் என்பதை வாக்குறுதியா சொல்லி எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான சாரைக்குடி சட்டமன்றத்தில் நீங்க எம்எல்ஏ ஆக்கணும், அண்ணன் சீமான தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்கணும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.